விஐபி வேலையில்லா பட்டதாரி வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னென்னா அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோடய கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். இந்த படத்தில் ஆக்சுவலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சீன்ஸ் பார்த்தவங்க, டப்பிங் பண்ணுறாங்க, எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எந்த படத்தோடய ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ சார். ஹிஸ் சாங்ஸ். ஸோ ஐம் ரியலி கிளாட் இந்த படத்தில் அனிருத் கூட அசோசியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனி சார் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர்ஸ். என்ன சொல்கிறது, இன்னும் கல்யாணம் முடிஞ்சதுனால அண்ணா நான் இது வரைக்கும் அண்ணா ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் இப்போ இனிமேல் எனக்கு அண்ணான்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா டு பி ஹியர் டுடே promoting for Velaila Pattatari starring Mr. Dhanush and Amala Paul. Really good to be here after a long gap, and I feel very nice to relive the memories again and hoping to start afresh with this amazing movie. It's a dream come true for every girl to get at least one chinna chance to work with Dhanush sir, and that dream has come true for me, which I can never forget. And it's been amazing working with this huge star cast, and I hope you guys watch the movie and enjoy it. ரொம்ப பெருமையான டே. ஏன்னா 25th ஃபிலிம் அண்ட் ஆடியோட சக்ஸஸ்க்கும் தேங்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா 25th ஃபிலிம் தவிர இதில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம் எங்களுக்கு அமைஞ்சது. இந்த படமும் 25th ஃபிலிம்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரீசனுக்கும், இந்த எல்லா எஃபர்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு பெரிய வெற்றியாக மாறணும்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் தி ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரோல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனுஷ் சாரோட அப்பாவை நடிச்சிருக்கேன். நிறையா இப்போ வெயிட்டெல்லாம் போட்டு நிறையா என்னை மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ரோல். உங்களுக்கும் பிடிக்கும். திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் என் தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சினிமாவுக்குள்ளே வர்றது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போது வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். வேலையில்லா பட்டது எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்துக்கு யானை பலம் சமுத்திரகனி சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய அண்ணா செல்வராகவன் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் என்னை கேட்டது யாரா இந்த அப்பா அப்படின்னு தான் கேட்டார் என்கிட்ட. அவர் அவ்வளோ ஒரு இஸ் டன் சச் அன் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு புகழ்ந்து என்ன சொல்கிறது தெரில. கீப் கோயிங். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்கிறது இல்லை, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னென்னா நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அப்படி அது காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க இல்லை, என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துடுச்சிங்க. அண்ட் ஆனால் பாருங்கள், 2 பேரும் ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் இந்த கீர்த்தி வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 படம், 4 ஆல்பம், 20 பாடல்கள், 20 பாடல்களும் ஹிட்டு. இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம் so far, and I hope it continues, and I bless you that continues that way.